மனுஷன் டீ. உன் கல்யாணத்துக்குள்ள நல்லா ஓடி ஆடி வேலை பார்த்தாரே. ஆமா, இங்க வந்தாலும் நல்லா கலகலன்னு பேசுவாரு. கெடி இல்லையா? ஆமா, யார்ட்டனாலும் கள்ள கவனம் இல்லாம நல்லா பேசுவாரு. அதுவும் போக அவ வீட்டுல என் நாத்தனாக்காரிக்கு நல்லா வேலை பார்த்து கொடுப்பாருமா. துணியை துவச்சு வச்சுட்டா போதும், ஒரு நிமிஷம் காயப்பட்டுருவாரு. காஞ்ச துணியை மடிச்சு வச்சுருவாரு, வீட்டை ஒதுங்க வச்சு தூத்துருவாரு, எல்லா வேலையும் பாப்பாரு. அப்படி இருந்துமே என் நாத்தனா வச்சு பார்க்க மாட்டா. வரத்தாதான் வருவா, தை 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 பாவட்ட. அவர் ஆனா நல்ல மனுஷன். மருமா என்ன ஏசினாலும் சரி, என்கிட்ட இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னது இல்லம்மா. ஆனா எனக்கு தெரியும் அவ எப்படிப்பட்டவா என்னன்னு. சரி, நீ உன் நாத்தனார் பத்தி இம்பிட்டுக்கானு பேசிக்கிட்டு இருக்கியா? உன் மாமியா வந்து நம்ம கேட்ட பாராட்டி மெதுவா பேசு. அந்த உதவி எங்க இருக்கு? அவளையும் சேர்த்துதான் என்ன நாத்தனா விட்டு தூக்கிட்டு போயிருக்கு. சமந்தாருல கெதி இல்லைன்னு பாக்கிறதுக்கு இவளும் போனோம்ல, அதான் போயிருக்கா. என்னையும் வாரியான்னு கூப்பிட்டாளுவோ. நாமளாம் வரமாட்டோம். அங்க போய் கிடந்து என்னத்துக்கு? ஆமா, என்னத்துக்கு கூப்பிட்டுப்பா தெரியுமா? அவளும் நல்லா பண்டுவும் கணக்கா பக்கத்துல இருந்துகிட்டு உன்னை எடுபடி வேலைக்கு வச்சிருவாளுவோ. ஆமா, தெரிஞ்சி தானே. தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வரல, எனக்கு மண்டேடி கணக்கா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, என்னமோ ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணுனா போய் நில்லு. அது நின்றுதான் அவனும். அவருக்கு கெதி இல்லைன்னு சொல்லிட்டு நீ போன அப்படின்னா அவளும் இருந்துகிட்டு உன்னை ஏவிட்டே கிடப்பாள்வோ. ஆனாலும் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நல்ல மனுஷன் பொழைச்சிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். அதைத்தான் நானும் நினைக்கிறேன். அவருக்கு பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் அவ்வளோ ஆசை பார்த்துக்கோ. ஐயே பாவம், எல்லாருக்கும் இருக்குது தானே டீ. கடவுளேன்னு பொழைச்சி கிடந்தாருன்னா அந்த பிள்ளை கல்யாணத்தை பார்த்துட்டுனாலும் அப்புறம் கண்ணை மூடினாலும் நல்லா இருக்கும். யாரை பத்தி பேசல்வோ? தலைமுறிய மட்டுக்கு வாழு முறிய மட்டுக்கு நம்ம அப்படி நினைக்கும். கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ, என்ன கதை நடக்க போதோ தெரியல. சரி, நீ சாப்பிட்டியா என்ன? நான் உன்னைய பத்தி ஒண்ணுமே கேட்கல பாரு. போன் போட்டதுல இருந்து என் ஆத்தனை விட்டு கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தின்னாச்சு, நமக்கு தான் தலைவிதியேன்னு ஒண்ணு அமைஞ்சிருக்கேன். அது பொங்கி வச்சுட்டு எங்கேயோ அளவட போச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கேன். ஏன் குழம்பு கறி ஒன்றும் சரியா வைக்காம போயிட்டாலோ? பழைய குழம்பு வச்சா சாப்பிட்டேன். பழைய குழம்பு கூட நல்லா இருக்கும் டீ. அது கூட மனமா இருக்குமே. போன தடவை நீ வந்து மீன் குழம்பு வச்சுட்டு போன பாரு, அந்த குழம்பு 3 நாள் வச்சு சாப்பிட்டேன். அம்மா அப்பா நல்லா இருந்து டீ. மீனை தொட்டியோ தேனை தொட்டியோன்னு அழகா இருந்து. அதான் நம்ம வீட்டுக்கு வந்து வாச்சிருக்கால சாம்பாருங்க பேர்ல ஒரு மஞ்சள் தண்ணியும் அவரைக்காய் பொரியல்னு ஒண்ணு வச்சிருக்கா. அதான் அவரைக்காயில சரியா நார் எடுக்கல போல. நார் நாரா வருது டீ பொரியல்ல. போ, அது கூட செய்யலையா? நாரை கூட உரிக்காம என்னத்த காயின இருக்கணும் பிறகு. அந்த வவர் தான் ஏன் இப்படி இருக்க போறா? அவளுக்கு என்னத்தையாவது ஒண்ணு பொங்கி தட்டிட்டு எங்கேயாவது அளவிட பேரணும் போயிட்டா. என்ன முடி அவரைக்காய் நறுக்கையில நாரை தூர எடுத்து போடணும் கூடவா தெரியாது. நல்லா கூட்டிட்டு வந்தா உன் மவன். அவனுங்க வீட்டுல இருக்கானா? என்னைதான் அவன் அண்ணா கிடக்கான். அந்தால நைட் டியூட்டி போட்டாச்சுல, வர வேண்டியது, திங்க வேண்டியது, கொஞ்ச நேரம் போன நோண்ட வேண்டியது, தூங்க வேண்டியது, திரும்ப எந்திப்பான், திம்பான், போன நோண்டுவான், போயிருவான். அவன் என்ன சொல்ல மாட்டானா அந்த சாம்பாருக்கும் பொரியலுக்கும்? அவன் என்ன செய்வான்? நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு அவன் சொல்லி ஆகணும். அவன் தலையெழுத்து. கொஞ்சம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு லேசா அவன் சொல்லிட்டோம்னா போதும். இவன் வரத்தா வந்துருவா. அந்த அன்னைக்கு தலையெழுத்தேன்னு அவனும் மூச்சு காட்டாம குருட்டு கோழி தவிட்டு தின்னாக்கல தின்னுட்டு போவான். நம்ம என்ன செய்ய? அவன் தலையில அவனையே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான். நானும் பொண்ணு பார்த்தேன். அத்தனை ஊர் தேடி அத்தனை நாடு தேடி பார்த்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வளர்ந்த எருமை மாடை எங்கட இருந்து கட்டிட்டு வந்தானோ தெரியல. ஒரு பச்சடி சேர்த்து வச்சா என்ன டீ? பொரியல் சரியா வேகவும் இல்ல, நார் நாரா இருக்கு. பத்துக்கும் எனக்கு சவச்சே சாப்பிட முடியல. ஏன் விட சொன்னியா பச்சடி வைக்க சொல்லி? சொன்னேன், ஒரு பச்சடி வை, அப்பதான் சாப்பிட முடியும்னே. யாராவது பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தா அந்த சாந்தி வீட்டுக்கு. அந்த அன்னைக்கு அவ பிறத்தையே போயிட்டால. எங்க வீட்டுல இருந்தா செய்ய சொல்லிடுவாளோ அப்படின்னுட்டு. வெறும் விளங்காவலிமா இவெல்லாம் என்னைக்கு திருந்துனா அந்த அன்னைக்கு சென்மத்துக்கு இது திருந்தாது. இது வெறும் திருந்தாத சென்மம். கேளடி, குழு குழுன்னு குழம்பு வச்சு பொரியல் வச்சுட்டு போயிருக்கேன். எவ்வளவு திமுறல பேசிக்கிட்டு இருக்கா பேரு. பார்த்து தேங்காய் உள்ளியெல்லாம் அரைச்சு போட்டு நல்லா தான் வச்சுட்டு போனேன். மாவா கிட்ட எப்படி போட்டு கொடுக்கா பேரு. அந்த பேதிரியர்வாலும் இவளுக்கு ஏத்த மாதிரிலாம் சிஞ்சம் கடிக்கா. அவ வந்த நேரத்துல நான் பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சா நல்லா இருக்குமேனு வலிச்சு நக்குவா. அவளையும் இவ சொல்றதை கட்டிட்டு உண்மைதான்ட்டு பேசா பேரு. வந்த நேரம் சாம்பாரா அம்புட்டுக்கான ஊத்தி திம்பா நல்லா இருக்க போய் தானே தின்னுருக்கா. இந்த கிழவிதான் இப்படி அப்பட்டமா பேசானா அவனும் அங்கிட்டு இருந்து எவ்வளவு திமுறல பதில் சொல்லுதா பேரு. இன்னும் என்னென்ன பேசாலும் பொறுத்து இருந்து கேட்போம். உன் சின்ன மாமனார் அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்காமே அப்படியே டீ? ஆமாம்மா, அவ சரியான சும்மா எவங்க வேலை கொடுக்கான். நல்லா காசு பணத்தெல்லாம் கொடுத்து தான் வேலை வாங்கியிருக்கா. அவ புருஷனே குடிக்கார பேலாச்சே, அவளுக்கு எப்படி டீ முட்டு காசு வந்தது? அவ துட்டா இருந்தா தானே. நல்லா என் சின்ன மாமனார் மாமியா இருக்காமல என் குழந்தைங்கிறேன். அவங்ககிட்ட ரூபாய் அமுக்கி கடைசி இப்ப வேலை வாங்கிட்ட பாத்துக்கோ. அப்படியா? அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு கொடுப்பானா தெரியாம கொடுப்பானா? தெரியாம தான் கொடுக்கான். தெரிஞ்சா எவாதான் கொடுக்க விடுவா. அதானே, அந்த பிள்ளைட்டு நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்தி. உன் ஆத்தனை கறி உன் புருஷன்கிட்ட ரூபாய் கொடுக்குதான் கொடுக்காதான் அடக்கி வைக்கின்னு சொல்லி கொடுப்பா. நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை, நீ அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி போயிருக்க. அந்த பிள்ளைக்கு நீ தானே எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆமா, உன் மவா மட்டும் அவங்கிட்ட இருந்து வாங்கி அமுக்கணும். மத்த யாரும் அனந்தம்பிட்ட வாங்கிடக்கூடாது. எங்க இருக்க குடும்பத்தை பிரிக்கால் வைப்பாரு. அவ சின்ன மாமனார் குடும்பத்தை நடக்கிறத பத்திலாம் இவளுக்கு என்ன பேச்சு வாழுது? ஏட்டி, அவன் உன்னையோட குறைஞ்ச படிப்பு படிச்சவதானே. அவளுக்கு பார்த்தா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. நீ ஏதாவது கிடைக்குமான்னு பாரு. ஆமா, உனக்கு கவர்மெண்ட் வேலைன்னா சும்மாவா தூக்கி கொடுத்துருவான். லட்சமா ரூபா கட்டணும் தெரியுமா? லட்சமா ரூபா கட்டணுமா? இருந்துட்டு போது. நம்ம அண்ணன் இருக்கான், உனக்கு நான் இருக்கேன். எத்தனை லட்சம்னாலும் நாங்க தரோம். நீ ஏதாவது வேலை கிடைக்குமான்னு உன் புருஷனை விட்டு பார்க்க சொல்லு. ஏன் இப்ப ஏதுல இவரு லட்சமா ரூபா புடுங்க போறீங்களா? இது வரைக்கும் ஆயிரக்கணக்கில் புடுங்கினாலும் இப்ப லட்சமா புடுங்கல போலயே. மரபவா கொடுக்க விட்டுட்டு தான் மறுவேலை பாப்பாம. ஆமா, உங்க அண்ணன் முன்னாடிலாம் ஒரு ஆளா? அவளை தூர விடு. அவளுக்கு தெரியாம இது வரைக்கும் நான் அண்ணன் உனக்கு எவ்வளவு ரூபா தந்திருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சா கொடுத்தோம். நீ உன் புருஷன்கிட்ட சொல்லி எங்கேயாவது கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு மட்டும் பார்க்க சொல்லு. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். என்ன வேலைனாலும் பார்க்க சொல்லு. எத்தனை லட்சம்னாலும் கட்டி உனக்கு ஒரு வேலையை வாங்கிடுவோம். சரியா? என்ன திமுருல பேசால்வோமா? பணம் இருந்தா என்னன்னாலும் செஞ்சிடலாம்னு நினைக்கால்வோம். கவர்மெண்ட் வேலை காசு கொடுத்தா கிடைச்சிருங்க திமுரு. சரி, அது நான் சொல்லி பார்க்க நடக்கும்போது பாத்துக்கிடுவோம். எனக்கெல்லாம் வேலைக்கு போவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் நீ ரூபா தரேன்னு சொல்லும்போது ஏன் விடுவானே? அவட்ட சொல்லி பார்க்க கிடைச்சா பாப்போம். சரியா? சரி டீ, விசாரிக்க சொல்லுன்னு. சரிம்மா சொல்லுதேன். சரி, நான் வைக்கிட்டா பிறகு கூப்பிடுதேன்.
சரி மக்களே, பிறகு கூப்பிடு. வேலை எதுவும் இருக்கோட்டி அம்மா போன் போட்டு இடைஞ்சல் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சு செத்த தூங்க தான் பார்த்தேன். நீ போன் போட்டியா? சரி அம்மிட்ட பேசிட்டு தூங்குமேனு எடுத்து பேசினேன். அப்படியா? சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்தி, நான் வேற பேசி உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. சரி உன் மவன்காரன் எந்திக்கவும் எனக்கு போன் போட சொல்லு. அவன் எனக்கு பேசி இப்ப 3 நாள் இருக்கும். அப்படியாட்டி அவன் போனே போடலையோ? ஆமா, அவன் போன் போட்டு இப்ப 3 நாள் இருக்கும். என்ன பத்தின நினைப்பே அவனுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். நேர்ல வந்தா நல்லா ஏசி விட்டுருவேன் அவனை. அவன் மேல தப்பு இருக்காது. இந்த வளர்ந்துகிட்டவ தான் பேச விடாம ஆக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அண்ணன்கிட்ட எந்திரிச்ச உடனே கேட்கேன், ஏம்ல போன் போடல, தங்கச்சி வருத்தப்பட்டான்னு சொல்லுதேன். உடனே உனக்கு போன் போட்டு பேசுவான். என்ன டீ? சரிம்மா, நீ சொல்லி அவனை பேச சொல்லு. சரியா? சரி மக்களே, நான் பேச சொல்றேன். நீ செத்த தூங்கி ரெஸ்ட் எடு. சரிம்மா, வச்சிருவா? வச்சிரு வச்சுட்டா. இவன் சின்ன மாமனார் மகளுக்கு இந்த அளவுக்கு படிப்பும் கிடையாது. பிஏ உள்ள எப்படியோ வாங்கிடுதே கவர்மெண்ட் வேலையே. எத்தனை லட்சம் ஆனாலும் சரி நம்ம பிள்ளைக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துடணும். இந்த வளர்ந்த எரும மாதிரி எங்க போய் தொலைஞ்சிட்டோ தெரியல. அவ இருக்க நேரம் சொல்லிடக்கூடாது, இல்லாத நேரமா சொல்லணும். சபா செத்த குறுக்க சாப்பும். ஏன்தே என்ன என்னமா இன்னைக்கு தான் புதுசா பார்க்க மாதிரி வாயை பழந்துட்டு பாக்கிய? வாயை முடுங்க, பெருச்சாலி உள்ள வேற போகுது. இவ பேச்சு ஒண்ணும் சரியில்லையே. பேசுறது பூரா கேட்டுட்டாலோ? இப்ப வரத்தான் வருவாளே. மர்மோல சுவார பங்கி வச்சுட்டு அப்படியே பெட்டியா சாப்பிடலையா நீ இன்னும்? நீங்க சாப்பிட்டீங்களா தே? நான் சாப்பிட்ட மர்மோல. அழகா மணக்க மணக்க சாம்பார் வச்சு அவரக்காய் பொரியல் வச்சிருந்தேன். நல்லா ருசிக்கு சாப்பிட்டேன். எப்படி நாக்குசாம மாத்தி பேசுமோ அந்த கிழவி? ஏன் மர்மோல ஒரு மாதிரி வாயை பழந்துட்டு நிக்கா? இல்ல தே, இப்படியும் ஒரு பிறவியான்னு பாத்துட்டு இருக்கேன். இவ என்ன பேசினாலும் இங்கிட்ட இருந்து போமாட்டா போலயே. ஐஸ் வைக்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன பேச? சண்டை இழுத்தானே இப்ப விட மாட்டால. ஏன் மர்மோல ஒரு மாதிரி பாத்துட்டே நிக்கா? உனக்கு பசிக்கும்ல, சோறு வச்சு கொண்டு வரட்டா? வேண்டாம் தே, அந்த குழம்பு மஞ்சள் தண்ணி ஊத்தி கலந்த மாதிரி இருக்கு. அவரைக்காய் சரியா நறுக்காம இருக்கு. அதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு செமிக்காதுல்ல, அதனால எனக்கு வேண்டாம். நம்ம பிட்ட நம்மகிட்டயே போடுதா? ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் கேட்டுட்டா போலயே. சரி நைஸா போய் தூங்கிடுவோம். மர்மோல எனக்கு ஒரு மாதிரி குறுக்கெல்லாம் நோவது பத்துக்கோ. செத்த நேரம் போய் படுக்க என்ன? நீ நல்லா சாப்பிட்டு போய் அடுத்து வேலையில இருந்தா பாரு, இல்லாட்ட நீ படுத்து ரெஸ்ட் எடுத்து உடம்ப பேணு. சரியா? கிழவி 10 நிமிஷம் அவட்ட போன் பேசல என்னெல்லாம் பேசுதா? இல்லாதது பொல்லாதெல்லாம் அப்படி அவட்ட சொல்லி என்னை அவளையும் விரோதியாக்கி இவளுக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை நான் நல்லவான்னு நடிச்சுக்கிட்டுதான். இப்படி அவளுக்கும் மருமகளுக்கும் இடையில இப்படி கொளுத்தி போட்டு அந்த பொம்பளைக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. இதெல்லாம் என்னைக்குதான் திருந்துமோ? வயசு இத்தனை ஆச்சு, இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி சின்ன பிள்ளை தனத்தெல்லாம் பண்ணிட்டு தெரியுதால. அப்படி நான் இவன் அவளும் கழுத்தை கட்டிட்டு சண்டை போட்டு கிடந்தா அதை பாக்கிறதுக்கு இவளுக்கு அப்படி என்ன சந்தோஷமா தெரியாது. எந்த வீட்டுலனாலும் சரி மருமக என்ன பாடு பார்த்தாலும் பாக்கலன்னு தான் பேசத்தாளுவோம். விளங்காத உழுவோம். என்ன படம்? ஞாயிற்றுக்கிழமை அதுமா டிவியில ஒரு நாடகம் பட்டா பார்க்கலாம்னா சண்டை படமா போடுதான். ஏவா பார்க்க உட்காந்து இந்த ரிமோட்டையும் காணலையே. எங்கன்னு தூக்கி வச்சாலோ தெரியல. விசையா, ஏன் விசையா? இந்த வாரேன். திருமுறை பிடிச்சவா ஒரு மாமியா கை வெளியில இருந்து கூப்பிடுதால. இந்த வாரத்தை அப்படின்னு அத்தைன்னு சொல்லணும். இவா எப்படி சொல்லுதான்னு பாரு. நான் வாரேன் வாரேன் நீட்டி. என்ன சொல்லுங்க? டிவி ரிமோட்டை எங்கன்னு வச்ச? காணல. நான் பாக்கலையே. நீ தானே இப்ப வீடை தூத்துட்டு போனேன். நான் என் கிட்ட தான் அங்கன வச்சிருந்தேன், காணல. ஒரே சண்டை படமா போடணும். மாத்தணும். எங்கன வச்சிருக்கேன்னு எடுத்துட்டா. நான் தான் சொல்லும்ல, நான் தூக்கும் போது ரிமோட்டை பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. நீங்க இருக்க இடத்துல எங்கன்னு இருக்கான்னு தேடி பாருங்க. காங்கலன்னு தானே உன்னைய கூப்பிட்டேன். நானா படம் பார்த்துட்டு இருக்கேன். பொழுதன்னைக்கு நீங்க தான் டிவியை பாக்கிய. எனக்கு என்ன தெரியும்? ஆமா, நான் தான் பொழுதன்னைக்கு டிவி பாக்கேன். நீ அந்த அன்னைக்கு இருக்கதே இல்லல்ல. வார் ரூம்ல டிவியை மாட்டி வச்சிருக்கா. அதுல கிடந்து பார்க்கத்தானே செய்தா நீ. நான் என்ன வேலை வெட்டி இல்லாம டிவி பார்க்கறது மட்டுமே பொழப்பாவா வச்சுக்கிட்டு இருக்கேன்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போவாது போய் படுத்தோம்னா பார்ப்பேன். இல்லாட்டா அது கூட பார்க்க மாட்டேன், தூங்கிடுவேன். எனக்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்படா போய் தூங்கணும் தான் இருக்கும். இந்த பிள்ளை வந்துச்சுன்னா 1-2 வேலையை அவட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஆளையே கணல கடைக்கு போனவள இன்னும் காணும். இதுல நீங்க வேற ரிமோட்டை காணும், அதை காணும், இதை காணும். சும்மாவே இருக்க இடத்துல இருந்தீங்கன்னா இப்படித்தான் ஒண்ணுன்னா கொடசை கொடுத்துட்டு கிடப்பிய. என்னது சும்மா இருக்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே கிடக்க? நான் ஒண்ணு உங்க அப்பா வீட்டுல வந்து உட்காரல என்ன? என் மவன் வீட்டுல நான் சும்மா இருப்பேன், சுமந்துக்கிட்டு இருப்பேன். அதை எதுக்கு நீ சொல்லுதே? நான் ஆரம்பிச்சாச்சா இவ்வளவு நேரம் அமைதியா இருக்க வீடு அப்படின்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்குள்ள குட்டி ஏமத்தலுக்கிய. ஆமா, எனக்கு இருக்க முடியலல்ல. சண்டை எழுத்துட்டு இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். ஆமா அதான் உண்மை. உன்ட்டெல்லாம் மனசி பேசுவாளா? உன்ட்ட பேசி எனக்கெல்லாம் பிடிக்கல. ரிமோட்டை கொடுத்துட்டு போ. ஆமா, நீங்க பெரிய இவோ. நீங்க பேசுற நான் கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்கார போறேன். அன்னைக்கு ரிமோட் எல்லாம் எங்க கிடக்குன்னு எனக்கு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சு எடுத்து பார்க்கறதா இருந்தா பாருங்க, இல்லாட்டி பார்த்து உறங்க. உயிரை வாங்கிக்கிட்டு தேமுறை பிடிச்சவா எப்படி பேசிட்டு வரான்னு பாரு. எல்லாம் அந்த பையன் கொடுக்க தைரியம் தான். அவனையும் வச்சு பார்க்கலா. அவங்ககிட்டயும் சல்லு புள்ளுன்னு தானே விழுதா. போய் இவளை பொண்ணு கேட்டு கல்யாணம் முடிச்சோம் பாரு. என்னைய சொல்லணும். என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய? கல்யாணம் ஆகி கூட்டு வந்துட்டேன் வச்சுட்டோம்னே. ஆமா, கொஞ்சம் நல்ல இடத்துல பொண்ணு பாத்துருக்கான். உன்னைய கட்டிட்டு வர போய் தான் எனக்கு இந்த நிலைமை. நானா இருக்கங்கண்டு இவ்வளவாது நீங்க படுத்தத பாட்டுக்கு கழிக்கேன். வேற எவனும் வந்திருந்தாலோ எப்பவும் உங்களை பேச வச்சு கொண்டிருப்பா. உன்னை தவிர எவன் எனக்கு மருமகளா வந்திருந்தாலும் என்னை நல்லா தான் பாத்துருப்பா. ஆனா என்ன தவிர உனக்கு எவனும் மாமியாலா வச்சிருந்தாலோ என்னைக்கே உன்னைய வீட்டை விட்டு பத்திருப்பா. நீ இருக்க குருவாட்டுக்கள்னா வேற எவனும் மாமியாலா இருந்தாலும் ஒரு 2 குடுமையும் பிடிச்சா ஆட்டாட்டுன்னு ஆட்டி படைச்சிருவா. நான் நல்ல வழக்கம் கண்டு விட்டுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. என் மகனும் ஐயா பாவம்மா அவளை என்னமோ சொல்லாதேன்னு போனா போதுன்னு பாவம் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா, போனா போதுன்னு வாழ்ந்தாரு. இவ பெரிய அன்னை தெரசா போனா போதுன்னு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவளாம்.
உங்க வாயும் உங்க மவ வாயும் தெரிஞ்சு எவருமே உங்க வீட்டுக்கு குடும்பத்திலே சொந்தத்திலே பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாள்வல. அதனாலதான் அசல்ல பொண்ணு கட்டதுக்கு வந்தியே. உங்க வண்டவாளமா தெரியாம இருக்க போய் என் தாய் தப்ப என்னை கட்டி கொடுத்துட்டாவோ. என்னமோ மர்மோல தாங்கி தடுக்கி காலம் கழிச்ச மாதிரி சொல்லுதியா. கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல என்னைய கொஞ்சம் நெஞ்ச படாப்படுத்தினே அமையும் மகளும் இல்லாத குடும்பம் கிடையாது. அந்த ஆளும் உங்க பேச்ச கேட்டுட்டு தானே ஆடினாரு. இப்ப வரைக்கும் அப்படித்தானே இருக்காரு. ஆத்தாளு மவள் என்ன சொல்லியோ அதை கேட்டுதானே தலையாட்டிட்டு தெரியாரு. ஆமா, என் மவனே அந்த அன்னைக்கு எங்க பேச்ச கேட்கான். நீதான் அவனை என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு தலையாட்டுற மாதிரி வச்சிருக்கிய. நீ உங்க ஆத்தாலும் எந்த கோயில்ல போய் என்ன செய்விட வச்சியலோ நீ சொல்லதான் அவன் கேட்கான். அந்த அளவுக்கு மாத்தி வச்சுட்டிய. பிறகு என்ன என் மவன் என் பேச்ச கேட்காம ஒரு காலத்துல கேட்டான். என் பிள்ளை என் பேச்ச மீறி ஒண்ணுமே செய்ய மாட்டான். அப்படியெல்லாம் நான் வச்சு வளர்த்து ஆளாக்கியிருந்தேன் அவனை. இப்ப நீ சொல்ல மாதிரிதான் அவன் நடந்துக்கிட்டு தான் வந்து கொஞ்ச நாளையில தான் மாத்திட்டிய. நான் இப்ப அவரை மாத்தி என்னத்தை கழிச்சிட்டேன். அந்த அன்னைக்கு என் சொத்து சோகம் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டேன். உங்க மாவட்ட ரூபாய் பிடிக்க கொண்டு போய் தாயிரப்பட்ட கொடுத்துட்டேன். என்னத்தை செஞ்சுட்டேன். தேவையில்லாம வாய்க்கு வந்த மாதிரி எனக்கு பேசணுங்க காணி பேசிட்டு இருக்காதியா. நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன செஞ்சிருவேன். அடிச்சு கொண்டுருவியா நீ. அது ஒண்ணுதான் நீ செய்யல. அதையும் செஞ்சிரு. உங்களையெல்லாம் தொட்டாலே பாவம். இல்ல அடிச்சு வேற கொள்ளணுமோ. ஆமா, நீ எல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணவா. நான் மட்டும் தான் பாவம் பண்ணவா அந்த அடிக்கு. மகா, சொல்லுங்கப்பா. நான் சொல்றத கேளு. இதை பத்தியும் அம்மா கிட்டயும் ஆச்சிக்கிட்டையும் சொல்லாத என்ன. எதை பத்தியும்னா? அதான் மகா, நம்ம இப்போ போனது பார்த்தது உன் மனசுல உள்ளது எதுவுமே வந்து அம்மாவுக்கும் ஆச்சிக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவோம். சரியா? இப்பா ஏன்பா அப்படி இருக்கிய. நீங்க சரின்னு சொல்லி தானப்பா வந்திய. மகா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோம்மா. உனக்கு பிடிச்ச இடத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். நான் என்னைக்கு உனக்கு எதிராக நின்று இருக்கனால அப்படி இருந்தும் வேண்டான்னு சொல்றேன். அப்படின்னா நீ பாலங்கணத்துல போய் விழணும்னு ஆசைப்படுதம்மா. அதுல உனக்கு தள்ளி விடுத அளவுக்கு அப்பா பாவி கிடையாது. எனக்கு புள்ளன்னு வேற யார் இருக்கா? நீ ஒருத்தி தான் எனக்கு எல்லாமே. நீ சந்தோஷமா இருந்தா மட்டும்தாம்மா நானும் அம்மாவும் நிம்மதியா இருப்போம். நீ சங்கடப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் நாங்க தாங்கிட மாட்டோம். அப்ப இருக்கையில அந்த குடும்பத்துல போய் உன்னை கெட்டி கொடுத்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது மகா. உனக்கு புரிய மாட்டுக்கு. உன் வயசு அப்படி. இப்ப அவன் நல்லவோ தானப்பா. குடும்பங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் மகா. அவரை மட்டும் நீ பார்க்க. நீ சொல்ற மாதிரி அந்த பையன் நல்லவனாவே இருக்கட்டும். நாளை பின்ன அவ அப்பாவோ அம்மாவோ பிரச்சனை பண்ணாலும் சரி அவர் யார் பக்கம் நிப்பாரு நீ நினைக்க. யாருனாலும் சரி தாயவும் தகப்பனையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்கம்மா. அவங்க அப்பா அம்மா மேல தப்பே இருந்தாலும் நீ அதை சொல்ல முடியாது. அப்படி சொன்னா உன் மேலதான் அவருக்கு கோவம் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் என் கண்ணு முன்ன கஷ்டப்படுவோ தெரியுமால. அப்பாவுக்கு அனுபவம் உனக்கு கிடையாது மகா. உனக்கு இப்போ நான் சொல்றதெல்லாம் தப்பா தெரியலாம். நாளைக்கு கல்யாணம் ஆகி நம்ம அத்தை வீட்டுல நீ சந்தோஷமா வாழும்போது நம்ம அப்பா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காவ நீ நினைப்ப தெரியுமா. அது போதும்ல எனக்கு. எங்க அம்மா இல்ல சொல்றதை புரிஞ்சுக்கோமா. வா வீட்டுக்குள்ள போவோம். எக்காரணம் கொண்டு அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத என்னம்மா. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு போயிருவா. சரிப்பா. எம்மா, ஏதோ பிரச்சனை போல. ரெண்டு பேருக்கும் மூஞ்சி சரியில்லை. சரி நம்ம எதையும் கண்டுக்கிடாம உள்ள போயிருவோம். எம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. வயிறு முட்டை சாப்பிட்டேன். அப்படியா? சரிம்மா. விஜயா, ஒரு டீ போட்டு கொண்டாரியா? கொஞ்சம் தலைவலிக்கு எனக்கா இருக்கு. டீ தானே கொண்டு வரேன். நல்லா கொதிக்க கொதிக்க போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்படியே சூடாவே எடுத்துட்டு வரேன். பெத்த தாய்க்கு முகம் சரியில்லையா. என்ன எதுன்னு கேட்போன்னு கேட்கானான்னு பாரு. எவா எப்படி போனா எனக்கு என்னன்னு பொண்டாட்டிட்ட போய் எனக்கு டீ போட்டுதா அப்படின்னு கேட்டுட்டு போறான். இவனை பெத்ததுக்கு கூட ஒரு பொட்ட பிள்ளைய பெத்திருந்தாலும் கூட பாசமா இருந்திருக்கும் என் மேல. இந்த ஆள்ல என்ன மனுஷனும். வாத்தாக்காரி இவ்வளவு நேரம் இந்த பேச்சு பேசியிருக்கா. ஏன் விஜயா ஒரு மாதிரி இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்கறான்னு பாரு. அது சரி, அந்த கிழவிக்கு மவந்தான ஆளு அவ புத்தி இவர்கிட்ட இருக்கும்ல. கேட்டி, நீ காலையிலேயே சாப்பிடாம பொங்கலை கையில வாங்கிட்டு போனவா தானே. எவ்வளவு நேரம் ஆகுது? மத்தியானம் சாப்பிடண்டாமா? அந்த அளவு எவன் கூட மத்தியானம் சாப்பிட்டோம்னாரு. நீ சாப்பிடவே இல்லையா? நேரத்துக்கு வீட்டுக்கு வரலாம்ல. எங்க வீட்டு வர? கடைக்கு தம்மா போயிட்டு வந்தேன். அப்ப இன்னும் சாப்பிடல. காலையில கொடுத்துட்டு பொங்கலை தின்னதோட சரி அப்படித்தானே? ஆமாம்மா. வா சோறு வைக்கேன் சாப்பிடு. வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. ஏட்டி, காலையில எத்தனை மணிக்கு தின்னது? வேண்டாங்கம்ல விடு. பசிச்சா நானே சோறு வச்சு தின்னேன். அதுவும் சரிதான். வேணும்னா வச்சு தின்னலாட்டி கிட. ஒரே அடியா எல்லாரையும் தாங்கிட்டு கிடக்கிறதும் தப்புதான். அவ்வளோ கதையை அவ்வளோ பாருங்க. திருமுறை பிடிச்சவா எப்படி சாடையில பேசிட்டு போறான்னு பாரு. இவ அப்படியே என்ன வருஷ காலமா தாங்கிக்கிட்டு தான் கிடந்துட்டாலோ. அப்படியே மாமியால தூக்கி தலையில வச்சு தாங்குதவா கூட இப்படி சொல்ல மாட்டான். ஏட்டி, ஏன் மகா என்ன ஆச்சு? உங்க ஆத்தாக்காரி யார சொல்லிட்டு போறான்னு தெரியுதாட்டி? தெரியல. நீ சின்ன பிள்ளை இல்லாட்டி அதான் உனக்கு புரிய மாட்டுக்கு. அவ என்னைய தாங்குன்னு தாங்கினாலும் இப்ப வந்து என்னைய தாங்க முடியாதான். அதனால போட்டுட்டு போறானா சொல்லிட்டு போறா. சரியா? என்ன இப்போ? என்ன இப்பமா? உங்க அப்பா தான் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க அவளை. நீ யாரு ஒரு வார்த்தை கேளுட்டி. ஆச்சியே என்னமெல்லாம் பேசுதான்னு சத்தம் போடு. சும்மா இரு ஆச்சி. உனக்கும் அமைக்கும் ஒரு நாள் 2 நாளா சண்டை. வருஷ காலமா சண்டை போட்டுட்டு தான் கிடக்க. என்னமோ இன்னைக்கு தான் புதுசா சண்டை போடுற மாதிரி என்னை கேட்க சொல்ற. அதான் உனக்கு என் மேல பாசம் இருந்தா தானே டி. உன்னையதான் அப்படியே ஆக்கிட்டால. பாசமே இல்லாத மாதிரிதான் ஆக்கிட்டால. இதுவே பேத்திய மேல பாசம் உள்ள பிள்ளைன்னா இந்நேரம் அவன் அம்மையை ஏசும்னு கண்டிருக்கு. வாய பொத்திட்டு இருந்துரு. நானே பெரிய மண்டையில இருக்கேன். ஏத்தி அவ என்னமெல்லாம் ஏசிட்டு போற தெரியுமாட்டி. தைய தக்கான்னு குதிச்சுட்டு போறா. ஆமா, நீ குறைச்சு பேசிருப்ப. நீ பேசாம அந்த வாய முடிட்டுல இருந்திருப்ப. அவ மட்டும் தான் பேசிட்டு இருந்தாலும் இப்போ பிறகு அவ பேசும்போது நான் வாய பொத்திட்டாட்டி இருக்கணும். நான் கேட்கவே கூடாதோ. அவ என்னைய கொட்டுனாலும் வாங்கிக்கிடணும். நீ என்னமும் செய்ய என்னைய படம் படுத்தாத. இங்க வந்து இருந்த மாதிரி என்னைய சொல்லணும். ஏட்டி எங்க
என்னாச்சுமா என் புள்ள எப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு மகா? ஒன்றும் இல்லை. கடவுளே, என் புள்ள எப்படி இதுல இருந்து மீண்டு வரப்போகுதுன்னு தெரியலையே. அவ அம்மா கிட்ட சொல்லியும் சரி பண்ண முடியாது. நானும் ஒரு அளவுக்கு மேல பேசினா புள்ள நம்மள வெறுத்துருமோன்னு பயமா இருக்கு. மனசுக்கே நிம்மதி இல்லாம போச்சு போ. இல்ல என்னம்மா? உன் பொண்டாட்டி நீ வர முன்ன என்னெல்லாம் பேசினா தெரியுமால? நான் அந்த வீட்டுல சும்மா உட்காந்து திங்கலாம்ல, என்னைய சொல்லுதா? சரி வீடுமா, என்னத்தையே சொல்லி தொலைஞ்சிட்டு போறா. அவ சொன்னால இப்ப என்ன ஆயிட்டு? அதான்ல, நீ அவளுக்கு இப்படி இடம் கொடுத்து வச்சிருக்கல, என்ன வார்த்தை அவ என்னைய கேட்டாலும் அவள ஒரு வார்த்தை நீ கேக்கியா? என்னைய கேட்க நான் இல்லைன்னாங்களா அவன் அந்த வார்த்தை வாரா? பாரு, உன் மவளும் ஒரு வார்த்தை எனக்காண்டி கேட்க மாட்டேங்கா. இப்படி அவளையும் மாத்தி வச்சிருக்கா பத்தியா? ஏமா சும்மா இரமா. என் பிள்ளையே வெளியில போயிட்டு வந்து அசதியா இருக்கு. அவகிட்ட போய் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்க 2 பேருக்குள்ள சண்டை இன்னைக்குள்ள முடியுத சண்டையா? நாங்க பேசினாக்குள்ள முடிஞ்சிருமோ? தேவையில்லாம போட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காது. அவளையே பாவம். இவ்வளவு சொல்லுதானே ஒரு வார்த்தை அப்படியாம்மா என் பொண்டாட்டி உன்னைய சொன்னாங்க. அவளை கூப்பிட்டு 2 எழுப்பு இழுக்க வேண்டாம் சவுட்ல. எப்படி பேசிட்டு போறான்னு பாரு. இவன் தான் இப்படின்னா என் வீட்டுல பிறந்த பிள்ளைங்க நீ என்ன வரைக்கும் வந்துட்டு போகுது. எல்லாரையும் மாத்தி வச்சுட்டா. என் பேத்திய மாத்திட்டா, என் மவனை மாத்திட்டா. ஒரே வீட்டுல எல்லாரும் எதிரி மாதிரி ஆக்கிட்டா எனக்கு. பேதிலேருவா இவா கூட இருக்கவே பிடிக்கல. பெசாட்டி என் மாவா வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரணும். நித்யா ரெக்கார்டு நோட்டெல்லாம் எழுதிட்டியா டீ? இல்லக்கா, இனிமேதான். சீக்கிரம் எழுத பாரு, அதுக்கு 40 மார்க் கொடுப்பாங்க டீ. எழுதணும் தான் நினைக்கேன், எனக்கு அந்த மூடே வரமாட்டுக்க. வராதுல்ல, படிக்கணுங்க என்ன இருந்தா தானே வரும். நீ ரொம்ப நீட்டாது என்ன, நானும் படிப்பேன் எழுதுவேன். என்னத்த செஞ்சியோ? ஆமா ஏட்டி, அந்த பூ போட்ட தலைவாணி ஏன் தலைவாணி இல்ல? அதுல நீ படுத்திருக்க, அதை கொண்டா. ஏன் தினமும் நீ தான் அதுல படிப்பியோ, நான் படுக்க கூடாதோ? ஏட்டி, நான் அந்த சாணி தலைவாணியில படுத்திருக்கேன், அதுதான் ஏன் தலைவாணி, அதை கொண்டா. நான் இவ்வளவு நேரம் அதை கவனிக்கவே இல்ல. அதெல்லாம் தர முடியாது போ. நீ எதுல படுத்தியோ அதுலயே படுத்து தூங்கு. ஏம்மா ஏட்டியா, ஏம்மா ஏன் தலைவாணி அவ வச்சுட்டு தர மாட்டுக்காமா? ஏன் பூ போட்ட தலைவாணி? ஏட்டி சும்மா கிடங்கிட்டு ஏதாவது ஒரு தலைவாணி வச்சு பாடுங்க. எனக்கு இப்பதான் கண்ணை சேர்ந்து வருது. எவனும் பேசாதேட்டி, நிம்மதியா தூங்க விடுங்க. அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம பஞ்சாயத்துக்கு வரமாட்டா. இப்ப அவ தூங்கிட்டு வேற இருக்கா. இப்ப மெனக்கட்டி என்கிட்ட இருந்து தலைவணி எடுத்து உனக்கு கொடுத்துருவாளாக்கும். எம்மா ஏட்டி சும்மா இருட்டி, எதுவும் பேசாத. எனக்கு இப்பதான் கண்ணை சேர்ந்து வருது. தூக்கத்தை கெடுத்து விட்டுறாதேட்டி, அடுத்து எனக்கு தூக்கமே வராது ராத்திரி பூரா. இடிக்கவா செய்யா? எம்மா வயிறு, எம்மா எம்மா வயிற்றுலயே மிதிச்சிட்டம்மா. எம்மா என்ன வயிறு வலிக்குமா? எம்மா எம்மா அவன் நீ வயிற்றுலயே மிதிச்சிட்டம்மா. எம்மா உடனே இதே முறைக்காதம்மா, அவன் நம்ம முதல்ல அடிக்க ஆரம்பிச்சா. இம்மா பொய் சொல்லியம்மா. ஏடி துறப்பாங்கடி. எம்மா காலை எடின்னு சொன்னேன். எம்மா நீ அவளை ஏசாம என்ன ஏசியம்மா? கொண்டல என்ன நித்யா, அம்மிட்ட சொன்னா என்னமோ சரி பிடிவாங்க மாதிரி சொன்ன. நல்ல மிதி கிடைச்சதா? எம்மா என்ன ஏமா அடிச்சா? வேண்டுதல் நான் ராத்திரில எந்திரிச்சு 2 பேவளையும் அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு படுத்துறேன். தூர தள்ளி படுத்தி. இனி இவ்வளவு கிட்ட படுத்தா நமக்கு நிம்மதி கிடையாது. என்ன பாடு படுத்தியால்வே. பச்சை பிள்ளைல வச்சிருக்கவங்க கூட நிம்மதியா படுத்து தூங்கிடுவாங்க போல. எம்மா எங்கம்மா போறா? வாய் மூடிட்டு படுத்துட்டி, நான் அங்க போய் தூங்க போறேன். எவ்வளவு பேரத்த வந்தி அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எம்மா நான் இனிமே சத்தம் போடாம தூங்குதம்மா, வாமா அங்க வந்து படுமா. தூர பட்டி மனுஷி நிம்மதியா உறங்க விடாம பாடா படுத்தியால்வம்மா. ரவணி பவனி இவங்க இம்சையில நின்னே நமக்கு நாள் கழியுது. சப்பா, ஒரு வழியா வேலை முடிஞ்சது. என்ன டயர்டா இருக்கு. மகா என்ன செஞ்சிட்டு இருப்பா? மேடம்க்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாப்போமா? அந்த பையன் உனக்கு வேண்டியோட அவனை மறந்து என்ன டீ போன் அடிக்கி? ஒண்ணுலாச்சி கம்பெனி கலா இருக்கும். நான் வந்துட்டேன். ராத்திரி இத்தனை மணிக்கா போன் அடி பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டாச்சி, நீ தூங்கு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். பார்த்து போ. ஹலோ. என்ன மேடம், ஃபோன் எடுக்க ரொம்ப நேரம் ஆயிட்டு. 2-3 தடவை கால் பண்ண பிறகு தான் எடுத்திருக்கீங்க. அதுக்கு இல்ல, போன சைலண்ட்ல போட மறந்துட்டேன்னா போன சவுண்டா அடிக்க ஆரம்பிக்கவும் எங்க ஆச்சி இருந்துச்சுட்டா. ஐயோ. அப்புறம் எப்படியே சமாளிச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சாப்பிட்டியா? எப்படி? சாப்பிட்டாச்சு. என்னைய சாப்பிட்டியான்னு கேட்க காணும். என்னது? இல்ல எப்பவும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு கேப்பியே, ஒன்னும் கேட்க காணுமேன்னு பார்த்தேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. மகா, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நீ தானே எனக்கு சமையல் பண்ணி தருவ. ஆமா. சாப்பிடுறது மாதிரி இருக்குமா? எப்படி தெரியல. மகா என்னாச்சு? குரலே சரியில்லை. மகா தூக்கத்துக்கு எடுத்துட்டேனோம்மா. சாரிம்மா, சும்மா பேசணும்னு தோணுச்சுதான் கால் பண்ணேன். நீ இப்ப வேணா தூங்கிட்டு காலையில கூப்பிடுதி, என்ன வைக்கட்டா? இல்ல, நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சிருந்தேன். உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். எதா இருந்தாலும் சொல்லுமா. நமக்கு கல்யாணம் நடக்காதோன்னு எனக்கு தோணுது. என்னாச்சு மகா? ஏன் இப்படி எல்லாம் பேசுத? மத்தியானம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. அது நான் எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி. உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? முடியாது வேண்டான்னு எதுவும் சொல்லிட்டாங்களோ? இல்லங்க,
நான் சொன்ன உடனே அப்பா சம்மதம் தான் சொன்னாவோ. அப்புறம் ஏமா இவ்வளவு கவலையா பேசுத? நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லணும்னு நினைக்கேன். ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிட கூடாது. எதா இருந்தாலும் சொல்லு மகா, நான் அப்படி ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டேன். இப்ப எப்படி சொல்லுவீங்க? நான் விஷயத்த சொன்ன உடனே நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப மனசு சங்கடப்படுவீங்களோன்னு பயமா இருக்கு. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத மகா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன சொன்னாங்க அப்பா? சரின்னு சொன்னாங்கன்னு சொல்லுத, அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு சொல்லுத. எதா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லேன். நான் அப்பா கிட்ட அந்த விஷயத்த சொன்ன உடனே அப்பா சரின்னு சொல்லிட்டாவோ. அதுக்கடுத்து அந்த பையனை பார்த்து பேசணும், அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாவோ. சரி, அதனால என்ன, நாளைக்கே நாளும் அப்பாவங்க வர சொல்லுமா? நாங்க ஏற்கனவே இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்தோம். சாயங்காலம் வந்தீங்களா? ஆமா, அப்பா உடனே இப்பவே உங்களை பார்க்கணும்னு சொன்னவோ, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா வந்து பார்த்தப்போ உங்க வீட்டுல வேற பிரச்சனை போயிட்டு இருந்தது. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியும். பிரச்சனையா? என்ன பிரச்சனை மகா? உங்க வீட்டுல அப்பாவும் அம்மாவும் வாசல்ல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை அப்பா பார்த்துட்டாவோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தாவோ. உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு பிறகு அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி கல்யாணம் வேண்டாம் நிறுத்த சொல்லியிருந்தோம்னு சொன்னாவோ. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து பார்த்தப்போ துரதிருஷ்டவசமா சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு அப்பா உடனே இனி கல்யாணம் நடக்காது, இங்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவோ. ஹலோ, என்னாச்சு? ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன சொல்லனே தெரியலம்மா. மகா, நான் ஒன்று கேட்பேன், நீ உண்மையா பதில் சொல்லணும், சரியா? நீங்க எப்படி வருத்தப்படுவீன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா எந்த விஷயமும் உங்ககிட்ட மறைக்க கூடாதுங்கக்காண்டி தான் சொல்லிட்டேன். பரவாயில்ல மகா, மனசுக்குள்ள வச்சுட்டே புழுங்கிட்டு இருக்காம என்கிட்ட சொன்னிய, அது வரைக்கும் சந்தோஷம். இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுறேன்னு. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய? தெரியலம்மா, யோசிக்கணும். நான் சொன்னது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்திட்டுல? இல்ல மகா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அதான் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிடணும்னே நினைச்சேன். ஆனா சொல்லாம என்ன காரணம் சொல்லி நான் மறைக்க முடியும்? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா விஷயமும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இதுக்கப்புறமும் வேணா ஒரு தடவை நான் உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கேன். என் குடும்ப சுச்சுவேஷனை எடுத்து சொன்னா கொஞ்சம் புரிஞ்சு போவோம்னு நினைக்கேன். நாளைக்கே நான் கடையில போய் உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? பேசி பாருங்க. எனக்கு என்னமோ நீங்க பேசினா அப்பா மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நான் அதான் அப்பா கிட்ட மாறி மாறி சொன்னேன், அவட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போவோம்ப்பா அப்படின்னு. ஆனா அப்பா தான் கேட்கவே இல்லை. நீங்க பேசினா கண்டிப்பா உன் மனசு மாறுங்க, பேசுங்க என்ன? சரிம்மா, நான் நாளைக்கு கண்டிப்பா போய் அப்பாவை பார்த்து பேசுறேன். இப்போ வச்சிருவா. சாரிங்க. சே, எதுக்கு சாரிலாம் கட்டிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிம்மதியாக படுத்து தூங்கு. காலையில் நான் அப்பாட்ட பேசிட்டு உனக்கு கால் பண்ணேன், சரியா? சரிங்க. குட் நைட். குட் நைட்மா. என்ன எப்பவும் காலையில் எந்திக்கவும் சுறுசுறுப்பா இருப்பா, இப்போ எந்திரிச்சிட்டு மறுபடியும் படுத்துட்டா. இதுவும் நல்லதுதான். அந்த பையனை போய் எழுப்பி ஒரு 200 கேட்டு வாங்கிட்டு போவோம். நேத்தே ஒரு 500 கேட்டேன், தரமாட்டேன்ட்டா. இவட்ட பேசியோ கேட்டோ பிரயோஜனம் இல்லை. அந்த பையட்ட கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் எழுப்பி ரூபாய் வாங்கிட வேண்டியதான். இல்லை, அதுக்குள்ள நீயே எந்திரிச்சிட்டியோ? மணி 8 தான் ஆகுது. காலையிலே எந்திரிச்சிட்ட. 10 மணி 11 மணிக்கு தான் எந்திப்ப. ராத்திரியெல்லாம் சரியா தூக்கமே இல்லைப்பா. எப்படா விடியும் எந்திக்கலாம்னு நினைச்சேன், எந்திரிச்சிட்டேன். அப்படியா? சரி, நல்ல விஷயம் தான். உங்க அம்மையும் பாரு காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் தூங்குதா. நல்லதா போச்சு. சரி, எனக்கு ஒரு 500 கூட. எதுக்கு மறுபடியும் குடிச்சிட்டு கூத்தடிச்சு கேவலப்படுத்தக்கா? சிவா, என்னாச்சுப்பா? காலையிலேயே எப்படி கோவப்படியா? நீ எப்படி கோவப்பட்டு சத்தம் போடவே மாட்டிய? என்னாச்சியா? இவர் எதுவும் சொன்னாரா? என்ன சொல்லணும்? ஊரு பூரா கேவலப்படுத்தி வச்சது இல்லாம இவரால கொஞ்ச நெஞ்ச இடத்துல எனக்கு கேவலம். சின்ன பிள்ளையில படிக்க போனா ஸ்கூல்ல கேவலப்பட்டேன், காலேஜ்ல கேவலப்பட்டேன். அதோட முடிஞ்சது. இனி நமக்கு இல்ல அப்படின்னு பார்த்தா இன்னும் எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டு நிக்கணுமோ, கேவலப்பட்டு நிக்கணுமோ தெரியல இவ்வளோல. ச்சே, எல்லா வீட்லயும் அப்பான்னா என்ன அளவுல இருக்காங்க. நான் மட்டும் என்ன பாவம் பண்ணணும் இப்படி ஒரு தகப்பன் கிடைக்கிறதுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு போறான்? என் பிள்ளை எந்த நேரத்துலயும் அமைதியா பேசுவானே, ஏன் இப்படி கத்துதான்? ஏங்க இப்படி கத்திட்டு போறான்? நீங்க என்னமோ அவன்கிட்ட சத்தம் போட்டிலோ? இல்ல. சரி, நான் வேலைக்கு போறேன். ஏங்க ஒரு மாதிரி பேசிய? சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாம் இல்லையா? நம்ம புள்ள தானங்க பேசுனா, எதுவும் நினைச்சுக்கிடாதிய. பொங்கல் எடுத்து வைக்கட்டா? சாப்பிடுதீங்களா? இல்லம்மா, எனக்கு பசி இல்ல. எங்க ஒரு சம்பளத்துல சாப்பாடு வச்சு தரட்டுமா? கொண்டு போறீங்களா? ஒரு 9 மணி வாக்கில் சாப்பிடுங்க. சே, என்னதான் ஏசினாலும் பேசினாலும் அவர் முகம் வாடுனா நமக்கு மனசு தாங்க மாட்டுக்கு. இவன் ஏன் ஒரு நாள் இல்லாம இப்படி கத்துனா? அதுவும் காலையிலேயே. அவர் என்ன கேட்டாரு என்ன பேசினாரு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. அவர் நடையே சரியில்லையே. சே, அப்பாவும் வெடுக்குன்னு பேசிட்டோமே. சிவா, என்னம்மா? ஏம்ல இப்படி காலையிலேயே சத்தம் போட்டா? ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு டென்ஷன்ல பேசிட்டேன். நீ எப்பவுமே இப்படி கத்தி சத்தம் போட்டு பேச இருந்தா பரவாயில்ல. திடீர்னு இப்படி பேசிட்ட பத்தியா? அப்பா முகமே வாடி போச்சு. இப்ப அப்பா எங்கம்மா?
எங்க போறாவுன்னு சொல்லல, சாப்பிடாம கூட போயிட்டாவுப்பா. ச்சே, நான் வேற தேவையில்லாம காலையில கத்தி தொலைஞ்சிட்டேன். கொஞ்சம் இருமா, நான் அப்பா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன், சாப்பிட வச்சு அனுப்பு. ம் சரிப்பா. எப்பா சாரிப்பா, இன்னும் மன்னிச்சிருங்க. ஏதோ வேலை டென்ஷன்ல நான் அப்படி பேசிட்டேன்ப்பா. சாப்பிட்டுட்டு எவ்வளவு ரூபா வேணுமோ அம்மாட்ட வாங்கிட்டு போங்கப்பா. வேண்டாப்பா. எப்பா அப்படி சொல்லாங்கப்பா, வந்து சாப்பிட்டு போங்கப்பா. சரி, நான் சாப்பிடுறது இருக்கட்டும், உனக்கு எதுவும் பிரச்சனையாப்பா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லல, எல்லாமே நீ உங்க அம்மாட்ட தான் சொல்லுவா. இனி ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாளா? எப்பா அப்படி இல்லப்பா. அப்ப சொல்லு, ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு, அதான் நீ இப்படி திடீர்னு சத்தம் போட்ட, இல்லைன்னா இப்படி பேச மாட்டேன். எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. இப்பா நான் ஒரு பிள்ளைய விரும்புதப்பா. என்னல சொல்லியா? ஆமாப்பா. எத்தனை நாளால நடக்குது? இப்போ ஒரு 2 மாசமா தான்ப்பா. சரி, அதுல எதுவும் பிரச்சனையா? அவங்க வீட்டுல எதுவும் ஒத்துக்கிட மாட்டாங்களா? அவங்க அப்பா ஒத்துக்கிட்டாவலாம்ப்பா. அப்புறம் எம்மள கவலைப்படுத? உங்க அம்மிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாருமே சேர்ந்து போய் பொண்ணு கேட்டு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுலதான்ப்பா ஒரு சின்ன சிக்கல். எதா இருந்தாலும் சொல்லல. அந்த பிள்ளை அவ அப்பா கிட்ட சொன்ன உடனே அவோ சரின்னு சொல்லியிருக்காவோ. சொன்ன உடனே கையோட நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்து பேசன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அவ அப்பாவை கூட்டிட்டு நேற்று சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த நேரத்துல சாயங்காலம் நேரத்து நம்ம வீட்டுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று நீங்க தண்ணி அடிச்சிட்டு வாசல்ல நின்று சண்டை போட்டதை பார்த்துட்டு அவங்க அப்பா இல்ல, அந்த சம்மந்தம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம்ப்பா. இதான்ப்பா பிரச்சனை. இப்போ நீங்க மட்டும் இந்த தண்ணி அடிக்க கெட்ட பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. நம்ம குடும்பம் எந்த விதத்துலயும் குறைஞ்சது இல்லப்பா. நீங்க நல்லா உழைக்கீங்க, சம்பாதிக்கீங்க, என்னையும் ஆளாக்கியிருக்கீங்க. ஆனா அந்த கேடுகட்ட குடியால நம்ம குடும்பம் பேரே கெட்டு போகுது இல்லப்பா. இது எதுக்குப்பா? நமக்கு வேண்டான்னு விட்டுருங்களேப்பா. சரிப்பா, நான் இனி குடிக்கிறத விட்டுருதேன். இப்பா நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமையா, என் குடிப்பழக்கத்தால இப்படி நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் ஆயிருச்சு அப்படின்னா இனி நான் அந்த கர்மத்தை தொடவே விரும்பல. இனி நான் குடிக்க மாட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்தா சம்பளத்தை அப்படியே அம்மா கிட்ட கொடுத்துருதேன். சரியா? எப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. என்ன ஐயா மௌனம் ஒண்ணு சேர்ந்தாச்சா? ஏம்மா, நம்ம அப்பா இனிமே குடிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காவும்மா. அப்படியாங்க? ஆமா மல்லியா, இனி நான் அந்த கர்மத்தை விட்டுறலான்னு பாக்கேன். என்ன திடீர்னு இந்த ஞானோதயம்? அம்மா அப்பாவுக்கு கிண்டல் பண்ணாதம்மா. ஏன் அப்பா உங்க ஐயாக்கு சப்போர்ட்டால? இனி அப்பாவை நீ ஒண்ணுமே பேசக்கூடாது, ஏசக்கூடாது சொல்லிட்டேன். சரிப்பா, நான் உங்க ஐயா ஒன்றும் சொல்லலை இனிமே. வாங்க வீட்டு போய் சாப்பிடுவோம், நேராகுது. மணி 9 மணி ஆகுது. சரிம்மா. எப்பா வாங்கப்பா போய் சாப்பிடுவோம். சரி வா போவோம். அடே அப்பா, ஒரே கிளிப்பாத்தான் இருக்கு. அதானே காலமாத்தால நடுவு ரோட்ல வந்து நின்றுக்கிட்டு குடும்பத்தோட சிரிச்சிட்டு போறாவோ. அவ ஒத்துமையா இருக்காவலாம், அதை காட்டுதாவலாம், நீட்டுதாவோ நம்மகிட்ட. இந்த மல்லியாலாம் இங்கே குடிக்க வீடு வாசலே இல்லாம வாடகைக்கு வீடு தேடிட்டு அடைஞ்சா. அவளுக்கு இப்போ 1க்கு 2 வீடு ஆச்சு பத்தியா? ஆமாக்கா, அவதான் பீடி என்ன சுத்து வாங்கியா. ஏ அப்பா, பீடி சுத்திலாம் இம்புட்டுக்கான வருமானம் பார்க்க முடியாச்சும்பா. நல்ல மாவே வேலைக்கு போன பத்தியா? நல்ல சம்பளம் வாங்குற இடத்துல திம்பளமும் வாங்கியிருப்பான் போல. அதான் இம்புட்டு வசதி. காலையில வாக்கிங் வந்துட்டு போற அளவுக்கு ஆயிட்டாவல 3 வரும். ஆமா கழுது, அந்த பணம் வந்துட்டுன்னு அந்த பகட்டெல்லாம் வந்துடும். திடீர்னு காலையில இருந்துச்சு வாக்கிங் போவோ, சாக்கிங் போவோ, குடும்பத்தோட ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு போவோ. கேட்டாவோ சன்பாத் எடுத்தவங்க போவோ. நான் என் பக்கத்து வீட்டுல நர்மதான ஒருத்தி இருக்கா. காலையில 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அடிக்க வெயில் நல்லதான். ஓ வெயில போய் நிப்பாவலாம் அப்படின்ட்டு 1 மணி நேரம் வெயில போய் நிக்க பார்த்துக்கோங்க. எல்லாம் காசு வந்துட்டு நான் வெயில் நல்லதும் போவோ, நடக்குது நல்லதும் போவோ, ஒன்னுத்துக்கும் வழி இல்லைன்னா பீடியை சுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளதான் கிடப்பாவோ. அதை சொல்லுங்க, எல்லாம் பணம் படுத்துத பாடு. மாடி விட்டு ரியாவதி இருக்கால, அவ வரத்தை கட்டியோ. ஆமாக்கா, அவ இப்ப குழு நடத்துதா பத்தில. ஆமா கழுத, அதுல வர வருமானத்தை வச்சுதான் அந்த ஆட்டம் ஆடுதா. இந்த மல்லியாக்கும் இப்ப ரொம்ப தான் வாழ்வு வந்துட்டு. இல்ல, அந்த பிள்ளையோட அப்பா கூட்டு வந்துச்சுன்னு சொன்னியா? அவ அப்பா என்ன வேலை பார்க்காவோ? அது நம்ம அங்க ரோட்ல மகா சூப்பர் மார்க்கெட் இருக்குல்லப்பா. ஆமா, அங்கதான் வேலை பார்க்காரோ? இல்லப்பா, அந்த சூப்பர் மார்க்கெட்டே அவளோடது தான். அப்படியால? ஆமாப்பா. சரி, நான் போய் வேணா அவ அப்பா கிட்ட சமாதானம் பேசட்டுமா? வேண்டாப்பா, நீங்க வீணா அலைய வேண்டாம். நானே போய் ஒரு 11 மணிக்கிட்ட அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, அப்போ நல்ல முறையில போய் பேசிட்டு வா. ம் சரிப்பா. ஏ சிவா, உன் சட்டையை எடுத்து போடல, துணி துவைக்கணும். என்ன வாரமா? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்மளே ஒரு எட்டு போய் அவர்கிட்ட பேசிடுவோமா? அதுதான் சரியா இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கெல்லாம் போய் பேச பார்ப்போம். ஏ அப்பா, இவ்வளவு சாமானத்தையும் ஒரே அடியா வாங்கி போட்டா இது என்னைக்கு வியாபாரம்? சம்பந்திக்கு வியாபாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது போல. இவ்வளவு சாமானத்தை ஒரே அடியா வாங்கி போட்டா நஷ்டம் வந்துடாதா? சரி, கல்யாணம் முடியட்டும், நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம் அவருக்கு. இதெல்லாம் என்ன பொருள்னே தெரியல. இவர் தான் கடை ஓனரா இருப்பாரோ? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நீங்க தான் கடை ஓனரா? யார் இருந்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா, நீங்க தான் கடை முதலாளியா? ஆமா, நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வேணும். யோ, நீ யாரு? அந்த பையனோட அப்பனா?
அவங்க அப்பா கிட்ட பேச போறேன். நல்ல முறையா அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும். உன்ன மாதிரி குடிகார வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி தருவேன்னு கனவுல கூட நினைக்காத. எத்தனை நாள் அப்படி திட்டம் போட்டுட்டு இருக்க? கடவுளே, எப்படி பேச போறனோ தெரியல. என் குடும்பத்தோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? அப்பா இப்போ இங்க வந்தாவ? எந்த தகுதி இல்லாத உன் குடும்பத்துக்கு என் பொண்ணை கட்டி தருவான்னு நினைச்சியோ? வெளியே போயா குடிகார நாய. ஏ ஏ ஏ ஏ சிவா, நீ எப்பயா வந்த? நீங்க ஏன் இங்கெல்லாம் வாரீங்க? கண்டவெல்லாம் உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைச்சீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா போவோம். சும்மா இருங்கப்பா. இந்த அளவுக்கு அந்த ஆளு உங்களை அசிங்கப்பட்டு பேசுறாரு, நான் கேட்டு நிப்பேன்னு நினைச்சீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு தப்பா பேசலப்பா, வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்ன அப்பனும் அவனும் நாடகம் போடலையோ? இங்க பாருங்க, உங்ககிட்ட நாடகம் போடணும் ஏமாத்தணுங்க புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. பிறகு அப்பா நீ முதல்ல போய் சம்மதம் பேசி வை, அதுக்கடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா அப்பனை முதலே அனுப்பிட்டு நல்லவ மாதிரி பின்னாடி வந்து தெரியாத மாதிரி நடிக்க. இந்த நடிக்கிறது ஏமாத்துறதுலாம் எங்களுக்கு வராது. அந்த புத்தியெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் நிறைய உண்டு. உங்க பொண்ணும் நானும் விரும்புதோம். அதுக்கு உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னா நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எனக்கு முன்னாடியே அவ வந்து பேசணும்னு நினைச்சிருக்காவோ. வந்தவரை வானு கட்டி நீங்க உபசரிக்காட்டாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு ரொம்ப தரக்குறைவான வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி லோக்கல் ஆட்கள் எல்லாம் இப்படித்தான் பேச முடியும். ஏன் வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணு நினைக்கியோ? ஒரு தகுதி தராதர வேண்டாம். நாங்கெல்லாம் பரம்பரையா பணக்கார குடும்பம். உங்களை மாதிரி அன்னாடங்காட்சி கிடையாது. குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போடுறத உங்களை மாதிரி லோ கிளாஸ் குடும்பத்துல எல்லாம் ஏன் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். போதும் போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் மரியாதை கட்டும். நான் மனசார நினைச்ச பிள்ளையோட அப்பாங்க ஒரே காரணத்துக்காண்டி இப்ப பேசின பேச்சுக்கெல்லாம் சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல நடக்கதே வேற. வாங்கப்பா போவோம். சிவா, நான் வேணா கொஞ்சம் பேசி பார்க்கட்டப்பா. வேண்டாப்பா, நமக்குன்னு தகுதி தராதரம்னு இருக்கு. பணத்துமுறு பிடிச்சவங்க கிட்ட நான் நம்ம பேசவே கூடாது. இவங்க நிக்க இடத்துல நம்ம நின்னா கூட நமக்கு பாவம். இவங்க மூஞ்சில கூட நம்ம முழிக்க கூடாது. வாங்கப்பா போவோம். சரியான லோ கிளாஸ்.